திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஜூன் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த பொதுக்குழு கூடுவதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜூன் 27ஆம் தேதி மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வைகோ தலைமையில நடைபெற இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல மதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் எதிர்கால திட்டமிடல் குறித்தும் ஆலோசிக்கப்படும்ங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில நாங்க தொடர்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப உறுதியா சொல்லிட்டு வந்தாலும் மதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைகோ கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜூன் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுது. மதிமுக திமுக கூட்டணியில தொடருமா அல்லது நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை நடத்துமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அந்த வகையில தான் ஜூன் 27ஆம் தேதி மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில நிர்வாகிகள் கிட்ட கருத்துக்களை கேட்கறதுக்கும் வைகோ திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொதுக்குழு நிர்வாகிகள் ஜூன் 27ஆம் தேதி சென்னை வர இருக்கிறாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துல அரசியல் நிலைப்பாடு குறித்து ஒவ்வொரு நிர்வாகிகளிடமே வைகோ கருத்துக்களை கேட்க இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கிறதுக்கு நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில அது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆலோசிக்கப்படும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே ஜூன் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு திமுக கூட்டணியில மதிமுக தொடர்ந்து நீடிக்குமா அல்லது அவங்க தவிக்கோட கூட்டணி இல்ல வேறு எதுவும் நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படின்னு 27ஆம் தேதிக்கு அப்புறம் உறுதியா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் மதிமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்படுது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.